நவதானியம் 9 போட்டிருக்காரு. 9 போட்டாரா? 9 தானியமும் அதில் இருக்கும். டேஸ்ட் வந்துங்க அந்த அறுசுவை இருக்கும் என்னதுல. நீங்கள் கொஞ்சம் ரெசிபியில் போட்டு கம்மியாக இருந்தால் கூட அந்த உப்பு புளி காரம் கசப்பு துவப்பு இனிப்பு 6 சுவையும் கலந்தாதான் நம்ம பாடிக்கு வந்து அக்செப்ட் பண்ணும். அவஸ்தை அவஸ்தை செஃப் அவஸ்தை. பட் நான் கிளவராக எப்பொழுதுமே நான் செய்வேன். டூப் குக்கை வந்து அந்த அடுப்படியில் விட மாட்டேன். தேவையே இல்லை. ஒன்று தீச்சு போடுவாங்க இல்லை கொட்டி போடுவாங்க, ஏதோ ஒன்று வேணும்னு செஞ்சுருவாங்க. நீங்க தான் சொன்னீங்க, நான் இருந்தேன் நீங்க சொல்லும் போது அவங்கிட்ட பச்சையா இருக்கிறது எல்லாத்தையும் கொண்டு வா. வேற வழி ஆப்ஷன் இல்லை, ஆப்ஷனே கிடையாது, எல்லாத்தையும் கொண்டு வா. அதில் நான் பொறுக்கி பார்த்து எடுத்துக்கிட்டேன். வெள்ளரிக்காய் கத்திரிக்காய் முருங்காய் பாவக்காய் அவரைக்காய் துவரைக்காய் கொத்தரங்காய்னு கொண்டு வந்துட்டான். அதில் என்ன சூஸ் பண்ணுமோ அதை நான் பண்ணிக்கிட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ, shall I talk? வா வா. ஏய் வேணாடா, அவ தானியத்தை சாப்பிடுற நீ. சச்சி போத்துனானு அடுத்து வா வா போடுவா. இன்னும் 1/2 மணி நேரம் தாங்கடா, வாடா. நான் பேசணும்ல, முடியல. ஓ வேலைய நீ கரெக்டா செஞ்சுட்ட. ஐயா சட்டு நீங்க நான் எதுவும் பேசல. சட்டு புட்டுன்னு கமெண்ட் சொல்லிட்டு அவருக்கு என்ன தோணுதோ அந்த கமெண்ட்ஸ் சொல்லி விட்டுருங்க. இது இந்த கதம்ப சாதம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. டிஎஸ் அண்ணன் பலாப்பழ விதை போட்டிருக்கீங்க, பியூட்டிஃபுல்லா குக் ஆயிருக்கு, ரொம்ப நல்லா குக் ஆயிருக்கு. சுண்டக்காய் முதற்கொண்டு எல்லாமே போட்டிருக்கீங்க, கலர் ரொம்ப நல்லா இருக்கு. தாளிப்பு கரெக்டாக போட்டிருக்கீங்க, நெய் கரெக்டாக போட்டிருக்கீங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. இந்த அசோகா ஹல்வா கிடையாது, கோதுமை வச்சு ஏதோ ஒன்று பண்ணியிருக்கீங்க. அதில் தேன் போட்டிருக்கீங்க, பால் போட்டிருக்கீங்க, என்னென்னமோ போட்டிருக்கீங்க, போட்டு ஒரு ஹல்வான்னு ஒன்று பண்ணி வச்சுருக்கீங்க. அது அசோகா ஹல்வா இல்லை. இது என்னன்னே தெரியலங்க. இது நீங்கள் இருங்க சொல்கிறேன். இது என்னது இது? இதில் கேரட்டு பீன்ஸு நவதானியம் இருக்கு. என்னது இது? இது என்ன ரைஸ் ஐட்டமா, குருமாவா, சப்பாத்தி கூட சாப்பிட்றதா, இடியாப்பத்து கூட சாப்பிட்றதா? என்னது இது? ஃபாரின் டிஷ் ஒன்று கிருமியா இருக்கும், பேர் வெல்ல. ஒயிட் சாஸ் பண்ணி போட்டீங்களா? ஒயிட் சாஸ்ல ஃப்ரெஷ் கிரீம் போட்டாங்க. சார் குருமா மாதிரி சாப்பிடலாம், சப்பாத்திக்கு சாப்பிடலாம், பாவுக்கு சாப்பிடலாம். பாவுக்கு சூப்பர் டிஷ். பாவு இருக்கு, வடப்பாவு. பாம்பே வடப்பாவுக்கு சூப்பர் டிஷ் இது. வடப்பாவு கூட இது எப்படிங்க நல்லா இருக்கும்? உங்களுக்கு இடியாப்பத்துக்கு வேணும்னா இடியாப்பத்துக்கு. வடப்பாவு தெரியுமா உனக்கு? வடப்பாவு தெரியல கம்முன்றேன். என்ன ரகம்னு தெரியல. உனக்கு ஒரு பாவு தெரியல. சார் மைக் போடுறா சார். சார் இது இவ்வளவு டைம்ல சார் பாப்பல இருப்பா முடியல. சார் என்ன கூட்னீங்களா சார்? நான் இதே பண்ணல. ஒரே செகண்ட் வெயிட். குறையுதுயா. போறோம்ல கலக்கு. எனக்கு வேண்டாம். நம்பி கூட்டேன். ஐயோ நீ சாப்பிடுங்க. ஏய் சாப்பிடு வைப்பா. நீ எல்லாத்தையும் சொல்லு. அதான் அவர் பண்ண டிஷ் அவரே சாப்பிட மாட்டாரு. சாப்பிடு. இப்போ ஒரே செகண்ட். இப்போ எப்படி இருக்குன்னு நீங்க ஆர்டர் சொல்லுங்க. அவருக்கு ரொம்ப பசிக்குது. ஃபுல்லா பிளேட் காலி பண்ணி ஒரே ஆளு நம்ம எல்லாரையும் வச்சுக்க மாறிக்கிட்டு அவ்வளவுதான் சொல்லுவேன். நல்லா இருக்கா? கொஞ்சம் புடிப்பு அதிகமா இருக்கு. எனக்கு என் வயிறுலாம் வலிக்குது. நான் சொல்ல, நீங்க சொல்லுங்க. என்ன மிஸ்டேக் ஆச்சுன்னு சொல்றேன். அவர் வந்து நவதானியத்துல புலவு பண்ணணும்னு சொல்லி தான் பண்ணாரு சார். என்கிட்ட புலாவ் தான் சொன்னாரு. என் கையில புலாவ் தான் சொன்னாரு. நானும் அதான் நம்பினேன். ஃபைனலா அது குழஞ்சிட்டு உடனே டேஸ்ட் பார்த்துட்டு நல்லா இல்ல, உடனே அதை போட்டு ஃப்ரெஷ் கிரீம் போட்டு மிக்ஸ் புலாவ் பண்ணி அதுக்கப்புறம் இப்படி ஆயிடுச்சு. அது கிருமிக்கு எல்லாம் குழஞ்சி போனதுல கிரீமை போட்டு பிணைஞ்சு வச்சுட்டு தலையில இடி விழ. ஷெஃப் அது நீங்க கிரீம் நினைச்சிட்டு இருக்கீங்க சார். ஐயோ என்ன சொல்ல வர்றீங்க? மயோனைஸ் ஷெஃப் அது. என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும். மயோனைஸும் பாலும் கலந்து ஊத்திட்டாங்க சார். கிரீம் நீங்களே உள்ள ஒரு மயோனைஸ் புட்டிடப்பா. ஏன் மயோனைஸ் போட்டீங்க? யார் மயோனைஸ் போடலையே? அவன் சொல்றானே. இவன் ஆப்பிள் கட் கொடுத்த ஒரு அசிஸ்டன்ட், அவ்வளவுதான். ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்த அசிஸ்டன்ட். ஓகே தேங்க்யூ. முடிச்சு விட்டீங்க. சூப்பரா.